நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், உங்க வீடு வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. ஆமா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அதுக்கு காசு ரொம்ப பத்தல, அதனால காசு வந்த பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டிப்பா என்னுடைய வீடை நான் கண்டிப்பா வீடியோ எடுத்து போடுவேன். அதை நீங்க பாப்பீங்க, சீக்கிரத்துல அது நடக்கும். வாங்க நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி போயிடலாம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் அதாவது கோயம்புத்தூர் மாவட்டத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சேனலோட ரொம்ப நெருங்கிய தோழர் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய பெயர் சக்திவேலுங்க. சக்திவேலுடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2012 தாங்க. அந்த 2012ல நம்மளுடைய சக்திவேல் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்திவேலுக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா கிடையாது, 2 அக்கா இருக்கிறாங்க. அதுல ஒரு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சக்திவேல் தான் கடைசியா இருக்கக்கூடியவர். அவங்க அப்பா என்ன வேலை பார்க்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு சிட்டியான ஒரு ஏரியாக்குள்ள தாங்க இவர் அந்த பேக்கரியை வச்சு நடத்துறாரு. அது ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தாங்க அந்த பேக்கரி நடத்திட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த பேக்கரியை நடத்தக்கூடிய இடத்துக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய தூரம்னா ஒரு 3 கிலோமீட்டர். அதாவது இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் இருக்கக்கூடிய தூரமே ஒரு 3 கிலோமீட்டர் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தாங்க இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, 2வது அக்கா வீட்டுல தான் இருக்கிறாங்க. இவங்க அப்பா கரெக்ட் நைட்டு 12 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் அந்த கடையில வேலை பார்ப்பாருங்க. அதன் பிறகு நம்மளுடைய சக்திவேல் தாங்க அங்க வருவாரு. சக்திவேல் எதுக்கு வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 மணில இருந்து கிட்டத்தட்ட அதாவது மத்தியானம் 12 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அவர் வேலை பார்ப்பாருங்க. இப்படி ரொட்டேட்டா தாங்க இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. வேற ஒண்ணும் இல்ல, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சக்திவேல் இருக்கிறாரு இல்லையா, அவரு ஒரு பொண்ணை லவ் பண்றாருங்க. அந்த பொண்ணு வெளியூரை சேர்ந்த பொண்ணுன்னு அவருக்கு தெரியாது. ஆனா என்ன அப்படின்னா, இவங்க கடையில இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல, அதாவது இவங்க வீட்டுக்கு போகக்கூடிய வழியில தாங்க அந்த பெண்ணுடைய வீடும் இருக்குது. அதனால போற வழியில பார்ப்பாங்க. அது இல்லாம அந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அதன் பிறகு அவங்க அப்பா அம்மா இப்படி 3 பேர் இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் போன்ல கான்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஏதாவது காசு பணம், அதுக்கு பிறகு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் போன்ல கான்டாக்ட் பண்ணி தாங்க இவங்க பேசிக்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த பொருட்களை வாங்குறதுக்கு கூட அந்த பொண்ணு கீழே வராது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு வீட்டுடைய மொட்டை மாடி, அவங்க வீட்டுடைய மொட்டை மாடியில நின்றுதாங்க பார்த்துக்கிட்டே நிற்கும். இவர் வர்றது போறது. இவர் வர்ற டைம் என்ன அப்படின்னா, மத்தியானம் 12 மணி, அதுக்கு பிறகு நைட்டு 12 மணிங்க. இந்த டைமுக்கு அந்த பொண்ணு அந்த மாடி மேல நின்று பார்த்துக்கிட்டே இருக்குமா. இவர் அந்த வழியா போகும்போது கை காட்டுறது, கை அசைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் தாங்க காதல் வளர்ந்துருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணுடைய போன் நம்பர் மட்டும்தான் இவர்கிட்ட இருக்குது. அந்த பொண்ணுகிட்ட தான் பேசுவாரு. அதே மாதிரி அந்த பெண் ஏதாவது சாதனம் கேட்டாங்க அப்படின்னா அதை வாங்கி கொடுக்கறது அவங்களுடைய தம்பி கையில தாங்க. அதாவது அந்த பொண்ணுடைய தம்பி கையில தான் நம்மளுடைய சக்திவேல் அந்த சாதனங்கள் வாங்கி கொடுப்பாருங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு ஒரு தடவை கூட கீழே இறங்கி இவர்கிட்ட எதுவுமே பேசுனதும் கிடையாது, சாதனங்கள் வாங்கினதும் கிடையாதுங்க. எல்லாமே அதாவது காசு பணம் முதல் கொண்டு எல்லாமே வாங்குவாங்க. அப்படி வாங்குறது கூட அந்த பொண்ணுடைய தம்பி தாங்க இதை செய்வாராம். இப்படிதாக போயிட்டே இருந்திருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாட்டு நீடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த காதல் கதை. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு நைட்டு அங்க இருந்து, அதாவது 12 மணிக்கு அந்த பேக்கரியில இருந்து கிளம்புவார் இல்லையா, அந்த நேரத்துக்கு வரும்போது அந்த பொண்ணு அந்த மொட்டை மாடியில நிக்குங்க. அதாவது புக் ஏதாவது படிச்சுட்டு இருக்கிறது மாதிரி நிற்கும். இவரை பார்த்த உடனே பேசும். அது இல்லாம இவங்க போன்ல வேற கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதே மாதிரி மத்தியானமும் நடக்கும். மறுபடியும் இவர் கடைக்கு போவாரு, அவங்க அப்பா வீட்டுக்கு வருவாரு, இவர் கடைக்கு போவாரு. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க.
ஒரு நாள் ஒரு சம்பவம் ஆகுதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துக்கு பிறகு இவங்க காதல் வந்து வளர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு பிறகு ஒரு மத்தியான நேரம் இவர் கிளம்பி வர்றாரு. அன்னைக்கு அவர் ஃபுல்லா போன் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா போனை எடுக்கிறது மாதிரியே தெரியல. திடீர்னு அந்த பொண்ணு போனை எடுக்குதுங்க. அப்படி இந்த போனை எடுக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன அப்படின்னா, என்னுடைய காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்ல, நீ இருந்தா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடு, நான் வந்து எங்க அப்பாட்ட சொல்லி வாங்கி கொடுத்துட்றேன், எங்க அப்பா இங்க இல்ல, வெளியூர் போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ட போடுதுங்க. இதை பார்த்த உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் எங்கெல்லாமோ மறைச்சு எடுத்து, அதாவது கடன்லாம் வாங்கி கொண்டு கொடுக்கவும் செய்யறாருங்க. அதுவும் அந்த பொண்ணு கையில கொடுக்கல, பொண்ணுடைய தம்பியுடைய கையில தாங்க இந்த காசை கொடுக்குது. இந்த காசை வாங்கின உடனே அந்த நபர் என்ன பண்றாருன்னா, எதுவுமே பேச மாட்டாராங்க. அவர் பாட்டுக்கு கிளம்பி நேரா போயிடுவாரு. அக்கா கையில கொண்டு காசை கொடுக்கறது இதான் நடந்துட்டே இருக்குங்க. ஆனா அன்னைக்கு இதே மாதிரி இந்த சம்பவம் நடக்குது. காலையில இவர் போன் பண்ணும்போது அவர் 50,000 ரூபாய் வாங்கிடுறாங்க. அதன் பிறகு இவர் போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்ங்க. என்னடா ஆச்சு, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஏரியாவில் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அவருக்கு இந்த பாக்குறது வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த மொட்டை மாடியில தானே எப்பவுமே நின்றுட்டு இருப்பா, நமக்கு வேண்டி காவல் நிப்பா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கும்போது வீட்டுல யாருமே இருந்தது மாதிரி தெரியலைங்க. என்னடா ஒருத்தரையுமே காணலையே, வீடு இந்த மாதிரி காலியா இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் கொஞ்சம் மைண்ட் செட்ல அந்த இடத்துல ஒரு 2 ரவுண்டை போட்டுக்கிட்டு, அதாவது இவர் கையில பைக் இருக்குது, அந்த பைக்ல தாங்க அப்படியே ஒரு 2 ரவுண்ட் அடிக்கிறாரு. அடிச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா மறுபடியும் கடைக்கு போயிடுறாரு. ஏன்னா அப்பா தேடுவாரு, அப்பா ரிட்டர்ன் வரணும். அவர் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு மறுபடியும் அவர் 12 மணிக்கு வரணும். இவர் அந்த நைட்டு 12 மணிக்கு அந்த கடையில இருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு போவாரு. ஏன்னா அக்கா ஒத்தைக்கு இருப்பாங்க, 2வது உள்ள அக்கா, அவங்களும் படிச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு கல்யாணத்துக்காக எல்லாம் பேசி வச்சிருக்காங்க. இன்னி ஒரு 10-15 நாள்ல கல்யாணம் இருக்கக்கூடிய கண்டிஷன்ல தாங்க இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. தன்னுடைய காதலிய காணலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா போன் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல போய் பார்த்துட்டாரு, வீடு வேற பூட்டி இருக்குது, அங்க யாரும் இருந்த மாதிரி தெரியல. அப்ப ஒருவேளை எங்கேயாவது வெளியே போயிருப்பாளோ, ஒருவேளை காலேஜ் ஃபீஸ் கட்ட போயிருப்பாளோ, ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நம்மளுடைய சக்திவேலுக்கு வருதுங்க. இருந்தாலும் சக்திவேல் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம வீட்டுக்கு போகும்போது, அதாவது நைட்டு 12 மணிக்கு போவார் இல்லையா, அந்த டைம்ல போய் பார்க்கலாம், எப்படியா இருந்தாலும் நைட்டு வீட்டுல தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த போனுக்கு ட்ரை பண்றாரு. போன் வந்து சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. இவர் அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அப்பா வந்துடுறாரு. நைட்டு 12 மணிக்கு அவங்க அப்பா வந்து கடைக்கு வர்றாரு. கடைக்கு வந்த உடனே அவங்க அப்பாட்ட இருந்து இவர் சொல்லிக்கிட்டு இவரும் கிளம்பிடுறாரு. இவருடைய பைக்கை எடுத்துக்கிட்டு இவரும் நேர எங்க வர்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணுடைய வீட்டு பக்கமா வந்து நிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இவர் அந்த இடத்துல வரும்போது அந்த மொட்டை மாடியில அந்த பெண் நிப்பாங்க, அதை பாக்குறதுக்காக தான் வர்றாரு. ஆனா இப்ப வரும்போது அந்த வீட்டுல லைட்டு கூட இல்லைங்க. என்னடா லைட்டு கூட இல்லாம இருக்குது, இது எதனால அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல இவர் யோசிச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு சின்ன சந்து மாதிரி ஒரு ரோடு இருக்குங்க. இவருடைய வீட்டுக்கு போகக்கூடிய ரோட்டு வழிதான் அந்த வழியும் போய் சேரும். அதனால இவர் என்ன பண்றாரு, சரி நம்ம அந்த வழியோட போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படிதாங்க வர்றாரு. அப்படி வரும்போது தாங்க ஒரு சம்பவத்தை பாக்குறாரு. தன்னுடைய காதலி வீட்டுக்கு வெளிப்பக்கத்துல அந்த சந்துக்குள்ள நின்றுட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. கிட்ட போயிடுறாரு. கிட்ட போனோடனே தெரியுது, ஏன்னா இவரு வண்டியுடைய ஹெட்லைட் வெளிச்சம் அந்த பெண்ணுடைய முகத்துல பட்ட உடனே அந்த பெண் வந்து இங்க வா இங்க வான்னு கூப்பிடுறாங்க. உடனே இவரும் இறங்கி கிட்ட போயிடுறாரு. என்னமா ஆச்சு, என்ன ஆச்சு, நீ ஏன் போனை எடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அப்படின்ட்டு கேட்கிறாரு. அந்த பெண்ணும் அதற்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுடைய விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னு, நான் உன்கிட்ட 50,000 ரூபாய் கடன் வாங்கினேன் இல்லையா, அந்த காசை வந்து யார்கிட்ட வாங்கினேன்னு கேட்டு எங்க அப்பா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாரு, அதனால நான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறேன், என்ன தேடிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வீட்டை விட்டே வெளியே வந்துட்டேன், என்ன தேடிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. சரி நீ என் கூட வந்துரு, எங்க வீட்டுக்கு வந்துரு, நம்ம கல்யாணம் பண்ணிடலாம், ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய சக்திவேலும் எடுத்து சொல்றாருங்க. ஆனா அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஒத்துக்கிடவே இல்லைங்க. வேண்டாம், இப்ப வேண்டாம், என்னுடைய படிப்பு இருக்குது, அதன் பிறகு நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா அந்த பெண் அடுத்தடுத்த வார்த்தைகள் எப்படி பேசுறாங்க அப்படின்னா, ஒரு காம தூண்டுதலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய சக்திவேலோ அந்த மாதிரியான ஒரு பையன் சொல்ல முடியாதுங்க. அப்படிப்பட்டவர் தான். என்ன அப்படின்னா, 2 அக்கா கூட பிறந்திருக்கிறார் இல்லையா, அவருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை தான் இருக்குது. ஆனா அந்த பொண்ணு வந்து இவரை வந்து தப்பான வழிக்கு அழைக்குதுங்க. ஆனா நம்மளுடைய சக்திவேல் என்ன பண்றாரு அப்படின்னா, வேண்டாமா நீ வீட்டுல சொல்லு, நான் அப்பாவை கூட்டு வந்து பேசுறேன், என்னுடைய அப்பா கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எங்க அப்பா வந்து ஆல்ரெடி உங்க வீட்டுல பேசணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அதனால தயவு செய்து நீ என்ன பண்ற அப்படின்னா
வீட்டுக்கு போ, நாளைக்கு காலையில நான் வந்து அப்பாவை கூட்டிட்டு வந்து பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் சொல்றாருங்க. ஏன்னா சக்திவேல் ஆல்ரெடி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாரு, என்ன அப்படின்னா நான் இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவனுடைய சக்திவேலுக்கு அவங்க அப்பாவும் வாக்கு கொடுத்துடுறாரு, சரிப்பா நான் பார்த்து கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சக்திவேல் இந்த விஷயத்தை எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட எடுத்து சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து அந்த காம சிந்தனையிலேயே பேச ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குங்க. இதை புரிஞ்சுக்கிடவே முடியல அவருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணு நமக்கு வேணும் அப்படிங்கறதுனால அந்த பெண் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு கூட போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண் எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி அவ்வளவுமே இந்த கருவேல காடுகள், சில காடு மரங்கள் அப்படின்னு சொல்றாங்க, காட்டு மரங்கள் இருக்கக்கூடிய இடம் தான். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அது கொஞ்சம் இருட்டான பகுதிங்க. இந்த பைக்ல ஏறுதாங்க இவங்க 2 பேரும் அங்க இருந்து போறாங்க. அந்த போற போக்கிலே இவர் கேட்கிறாரு, அந்த வண்டியில இருந்துட்டே கேட்கிறாரு, என்னம்மா உங்க அப்பா அம்மா வீட்டுல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன காணல அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இங்க இருந்து போயிருக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளாடி போயிருவோம், நமக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த பெண்ணும் சொல்றாங்க. இதை கேட்டுக்கிட்டு சரி ஒருவேளை அப்படியே தான் இருக்கும், நம்ம இன்னைக்கு விட்டுட்டோம்னா நாளைக்கு நமக்கு இல்லாம போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளுடைய சக்திவேலும் அந்த பெண் அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த இடத்துக்கும் போய் சேர்றாரு. அந்த இடம் குத்து இருட்டா இருக்குது, அது கும் இருட்டுன்னு சொல்லாங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்டு பகுதியில கூட்டிட்டு போகுது. அந்த நேரத்துல இவர் கேட்கிறாரு, என்னம்மா உனக்கு இந்த பயமே இல்லையா இந்த மாதிரி இருட்டுக்குள்ள போறதுக்கு, இந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும்னா நம்ம இங்கதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க போகும்போது இந்த புங்கை மரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மரம் இருக்கு, கொஞ்சம் பெரிய மரம் அப்படின்னு சொன்னா அந்த மரத்து பக்கத்துல கொண்டு போய் இவரையும் உட்கார வைக்குது. இவங்க 2 பேரும் பேசி பேசி அந்த காம லீலைக்குள்ளாடி போயிடுறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி, கிட்டத்தட்ட ஒரு 1 hour அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து இவர் கிளம்பணும். என்ன அப்படின்னா அக்கா வீட்டுல ஒத்தையில இருக்கிறாங்க. அக்காவை பாதுகாக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கி, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய தாத்தாவும் பாட்டியும் தான் பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா இவர் வந்து சேர்ந்த உடனே அவங்க 2 பேரும் அந்த வீட்டை சாத்திக்கிட்டு அவங்க படுத்துருவாங்க. அதன் பிறகு இவர் உள்ள போயிடுவாரு, அக்காவை எழுப்ப மாட்டாரு, லாக் பண்ணிக்கிட்டு இவர் சாப்பிட்டுக்கிட்டு அங்க தூங்க ஆரம்பிச்சிருவாருங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா இங்க டைம் ஆகுது, அதாவது 12:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய நபர் வந்து 1:30 மணி ஆகுது, வரல. உடனே அந்த தாத்தா, அந்த பெரியவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அக்காவை கூப்பிட்டு, அதாவது நம்மளுடைய சக்திவேலுடைய அக்காவை கூப்பிட்டு விஷயத்த சொல்றாங்க. இப்படி உன்னுடைய தம்பி இனியும் வரலமா, அதனால நீ ஒண்ணு பண்ணு, அப்பாவுக்கு கால் பண்ணி கேளு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு கால் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, எங்க இன்னும் தம்பியை காணல அப்படின்னு சொல்லும்போது, அவன் டைமுக்கு கிளம்பிட்டானே, வந்திருக்கணுமே இதுக்கு முன்னாடி அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்றாரு. இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சக்திவேல் இதை யோசிக்கிறாரு, எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நேரத்துல அவருக்கு கால் வருது. எங்கடா போன, என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பா கத்துறாரு. அதை கேட்டோம்னா, இந்த பொண்ணு கிட்ட வாமா நம்ம இங்க இருந்து போயிருவோம், இவன் வீட்டுக்கு போ, நம்ம எல்லாம் 2வது பாத்துக்கலாம் அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. நீங்க முன்ன போங்க, அதாவது நீங்க முதல்ல போயிருங்க, நான் 2வது போயிடுறேன், எனக்கு போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுதுங்க. இதை கேட்ட உடனே நம்மளுடைய சக்திவேலுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி அவ ஒரு தைரியமான பொண்ணா இருக்கிறா, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் அவருடைய பைக்கை எடுத்துக்கிட்டு நேர வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளவு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் வேற வேற கதைகள் சொல்லிக்கிட்டு அந்த தாத்தா பாட்டியும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவரும் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு படுத்துடுறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னா, மறுநாள் காலையில ஆகுதுங்க. மறுநாள் காலையில எப்பவும் போல இவர் பைக் எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு சும்மா ஒரு ரவுண்ட் அடிப்பாருங்க, காலையில பசங்களெல்லாம் பார்க்க போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போறாரு. அவங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் தூரம் வந்துடுறாரு. அதாவது அந்த பொண்ணுடைய வீடு இருக்கக்கூடிய பக்கம் வர்றாரு. அப்பவும் பாக்குறாரு வீடு ஃபுல்லா பூட்டி இருக்குது. அது வீடு ஃபுல்லா பூட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி சுத்தி சுத்தி வந்து பாக்குறாரு, என்னடா ஆச்சு, இவள்கிட்ட நேரத்தை வீட்டுக்கு போச்சோம், ஒருவேளை அங்கதான் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட காலையில ஒரு 9:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு இவர் அதே காட்டு பகுதிக்கு போறாரு. எதனால அப்படின்னா, ஒருவேளை அங்கேயே இருக்காளோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தாங்க போறாரு. அதே மாதிரி அவர் நினைச்சது அப்படியே நடக்குது. என்ன அப்படின்னா, அந்த பெண் அங்க தாங்க இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவர் அரண்டுறாரு, ஏமா நீ வீட்டுக்கே போகலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லப்பா நான் தூங்கிட்டேன், இதுல அப்படி படுத்திருந்தேன், சரி கொஞ்சம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த காம சிந்தனைக்குள்ளாடி அந்த பெண் கூட்டிட்டு போறாங்க. இவரும் மதி மயங்கிடுறாரு. அன்னைக்கு பகல்ல அந்த இடத்துக்குள்ளாடி அவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே நடக்குதுங்க. ஆனா என்ன அப்படின்னா, இவருக்கு அந்த பொண்ணை விட்டுக்கிட்டு போறதுக்கு மனசே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையும் ஏற்படுது.
இருந்தாலும் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் 12 மணினா கடைக்கு போயாகணும், சரிம்மா நீ வீட்டுக்கு போயிரு, நான் எப்படியாவது அப்பாவை கூட்டிட்டு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சக்திவேல் என்ன பண்றாரு அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அவங்க அப்பா கிட்டையும் வந்து சேர்ந்துடுறாருங்க. அப்பா கிட்ட வந்து விஷயத்த சொல்றாரு, இந்த மாதிரி பிரச்சனை பெருசாயிடுச்சுப்பா, அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துருச்சு, ஆனா அது ஒரு காட்டு பகுதியில இருந்துட்டு வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்குது, மற்ற மாதிரி அவங்க வீட்டுல யாரும் இருந்த மாதிரி தெரியல, இந்த பொண்ணுக்கு மேல கேஸ் கொடுக்க போயிருக்கிறதாட்டெல்லாம் சொல்றாங்க, ஆனா என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியலப்பா. நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னுடைய அப்பா கிட்ட அப்படியே ஒப்புவிக்கிறாருங்க. சக்திவேலுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, சரிப்பா நீ இருந்துட்ட, சரி நான் பாத்துக்கிட்டேன், நான் போய் அந்த பொண்ணுடைய குடும்பத்துல பேசுறேன் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல சக்திவேலுடைய அப்பா சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு சக்திவேலுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ணோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் கல்யாணம் பண்ணிடுறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல தாங்க இருக்கிறாரு. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, ஒரு 12 மணிக்கு வருவார் இல்லையா, அந்த வீட்டுடைய அட்ரஸ்ல அவர்கிட்ட இருக்குது, அதனால ஸ்ட்ரெயிட்டா அந்த வீட்டுக்கு தாங்க போறாரு. அப்படி அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வீடு வந்து சக்திவேலுடைய அப்பாவுடைய நண்பருடைய வீடு தாங்க அங்க இருக்குது. உடனே நண்பர் வெளியே வந்துடுறாரு, என்னடா இந்த பக்கம் வந்திருக்கிற, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சக்திவேலுடைய அப்பா கிட்ட கேட்கிறாருங்க அந்த நண்பர். அப்படி கேட்கும்போது தாங்க அந்த விஷயத்த, அதாவது அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லாம இந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு எங்க, யாரு, என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்பந்தாங்க ஒரு பெரிய ஒரு உண்மையான சம்பவம் வெளியே வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தாங்க சொல்றாங்க, இங்க ஒரு ஃபேமிலி குடியிருந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு அம்மா, ஒரு அப்பா இருந்தாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருக்குது. அந்த பையனுடைய மனைவிதான் அந்த பொண்ணு. அதாவது நம்மளுடைய சக்திவேல் லவ் பண்ணார் இல்லையா, அந்த பொண்ணு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குது. அந்த கல்யாணம் ஆன அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டுடைய அப்பா அம்மா, அதாவது அந்த பொண்ணுடைய மாமனார் மாமியார், இவங்க தான் அங்க இருந்தது. அந்த பொண்ணு படிப்புக்காக வந்திருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய சம்பாத்தியத்துல தாங்க அந்த குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த பொண்ணுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நிறைய ஆண்களை வந்து இந்த மாதிரி வசியம் பண்ணி வச்சிருக்குங்க. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னிடம் காசு இல்ல, இந்த குடும்பத்துல வந்து கெட்டுப்பட்டுட்டோம், ஆனா எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த பெண் நம்மளுடைய சக்திவேலை மட்டும் இல்ல, அந்த ஏரியால இருக்கக்கூடிய கொஞ்சம் வசதியான பசங்களை பார்த்து, அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் வசதியா இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து தாங்க அந்த பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. இவரை மட்டும் இல்ல, வேற 2-3 நண்பர்கள் கிட்ட இந்த மாதிரி தான் பண்ணிருக்குது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய படிப்பு முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு தன்னுடைய கணவன் மற்றும் மாமனார் மாமியாரோட அந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது மாதிரி தாங்க இவருக்கு, அதாவது நம்மளுடைய சக்திவேலுடைய அப்பாவுக்கு தெரிய வருது. அவங்க அப்பா இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ரிட்டர்ன் போவார் இல்லையா, அந்த நேரத்துக்கு தான் நம்மளுடைய சக்திவேல் அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகணும். அதே டைமுக்கு போயிட்டாங்க விஷயத்த சொல்றாரு, டே நீ நல்லா ஏமாந்து இருக்கிற, அது ஒரு பொண்ணே கிடையாது, அது இன்னொரு வீட்டுடைய மருமகள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அந்த இடத்துல சொல்றாரு. ஆனா இவர் நம்பவே இல்லை. நேத்தைக்கு வரைக்கும், அதாவது காலையில வரைக்கும் கூட தான் இருந்துட்டு வந்தேன், நீங்க இப்படி சொல்றீங்களாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் கொஞ்சம் முட்டி மோதுறாரு. ஆனா அந்த இடத்துல அப்பா வந்து பெருசா எடுத்துக்கல, மகன் சொன்னது உண்மையா இல்ல பொய் சொல்றானா, நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக சொல்றானா அப்படிங்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு அவரும் விட்டுறாரு. இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, நைட் அங்க இருந்து கிளம்புறாருங்க. அதாவது இந்த 12 மணிக்கு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது இவருக்கு தோணுது என்ன அப்படின்னா, அவ அங்கதான் இருக்கிறா, எங்க அந்த காட்டு பகுதியில தான் இருக்கிறா, அவளுக்கிட்ட போயிட்டு தான் போறது அப்படிங்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய சக்திவேல் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பெண் இருந்த இடம், அதாவது நான் சொன்னேன் இல்லையா அந்த காட்டு பகுதி, அந்த இடத்துக்கும் போறாரு. அந்த மாதிரி போகும்போது அங்க அந்த பெண் இருக்கிறாங்க. இவருக்கு பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்ல, அவர் அந்த காதல் லீலை, அதாவது காம லீலைக்குள்ளாடி புகுந்துடுறாருங்க. புகுந்தது மட்டும் இல்ல, ஒரு நாள் 1.5 மணி நேரம் ஆகுது, ஒரு நாள் 2 மணி நேரம் ஆகுது. அது போக 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 விடிய காலையில தான் வீட்டுக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்படுது. ஆனா அந்த விஷயத்த வந்து அப்படி மறைக்க ஆரம்பிக்கிறாரு, ஏதாவது பொய்களை சொல்றாரு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருவேளை இவன் சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது தாங்க அவருக்கு ஒரு டவுட் வருது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்திவேலுடைய உடம்பு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அப்படியே உருக ஆரம்பிச்சிருது. நல்ல வாட்ட சாட்டமான உடம்பு, அந்த உடம்பு வந்து அப்படியே உருக ஆரம்பிச்சிருது. உருக ஆரம்பிச்சோன்னா அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம வந்து இதை அவனுக்கு தெரியாமலே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு கடையில இருந்து இவர் கிளம்பிடுறாரு. அதாவது யார் அப்படின்னா, நம்மளுடைய சக்திவேல் கிளம்பி வீட்டுக்கு வர்றாரு. இவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 2 கடை தாண்டி இன்னொரு கடை இருக்குங்க, இவங்களுடைய சித்தப்பாவுடைய கடைன்னு சொல்லப்படுது. அவர்கிட்ட இருந்து ஒரு ஆளை பிடிச்சி கடையில உட்கார வச்சுக்கிட்டு
இவர் பின்னாலே பைக் எடுத்துட்டு அவரும் கிளம்பிடுறாரு. யாரு பின்னால? சக்திவேலுடைய பின்னால சக்திவேலுடைய அப்பாவும் கிளம்பி வந்துடுறாரு. அவர் பார்த்துக்கிட்டே வர்றாரு, இவன் எங்க போறான்னு பார்க்கும்போது இவர் எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி ஒரு காடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியா பக்கம் வர்றாருங்க. அப்படி வரும்போது இவரும் பின்னாலே வந்துகிட்டு ஹெட்லைட் ஆஃப் பண்ணிடுறாரு. ஆனா தன்னுடைய மகன் போகக்கூடிய அந்த லைட்டுடைய வெளிச்சம் நன்றாகவே தெரியுது. அந்த ரோடு தெரியுது. அது ரோடுனா ஒரு மண் ரோடு மாதிரி தாங்க இருக்குமா, அந்த ரோடு தெரியுது. அதனால இவரும் சரி சொல்லிக்கிட்டு பின்னாலேயே வாட்ச் பண்ணிக்கிட்டே போறாருங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புங்கை மரம் அப்படிங்கிற அந்த மரத்து பக்கத்துல வந்த உடனே இந்த நபர், அதாவது நம்மளுடைய சக்திவேல் இறங்கி அந்த இடத்துக்குள்ள போறாருங்க. இது அவர் கவனிச்சிடுறாரு. கவனிச்சுக்கிட்டு வண்டியை ஒரு 10 அடி தள்ளியே விட்டுறாரு. விட்டுக்கிட்டு நடந்து வர்றாருங்க. நடந்து எங்க வர்றாருன்னா, இவர் போன அந்த பாதைக்குள்ள வர்றாரு. அது ஒரு காட்டு பாதை, அதாவது ஒரு ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாதைக்குள்ளாடி தாங்க இந்த நபர் நடந்து போறது நன்றாகவே தெரியுதுங்க. ஆனா இவங்க அப்பாவுக்கு அந்த பாதை பழக்கம் இல்லை அப்படிங்கறதுனால எங்க போகணும்னு தெரியல. பயங்கர இருட்டா இருக்குது. இவர் கையில வேற டார்ச் லைட்டோ எதுவும் எடுத்துக்கிட்டே வரலைங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருந்தே கால் பண்றாரு. யாருக்கு அப்படின்னா, இந்த கடையில ஒரு பையனை இருந்துட்டு வந்தார் இல்லையா, அதை இவங்களுடைய தம்பியுடைய ஒரு கடை இருக்குது, அதாவது சக்திவேலுடைய சித்தப்பாவுடைய கடைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சித்தப்பாக்கு தாங்க கால் பண்றாரு. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் சில பேரை கூப்பிட்டுக்கிட்டு, நீ உடனே ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு இங்க வந்திருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க வேலை பார்க்கக்கூடிய சில ஆட்களை கூப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் வந்திருக்காங்க. ஆட்டோவில் தான் வந்திருக்காங்க. வந்த உடனே வரும்போதே சொல்லிட்டாரு, டார்ச் லைட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி அந்த இடத்துக்கு சேர்றாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிருது இங்க சேர்றதுக்கு. அப்படியே அந்த ஆட்டோல இருந்து இறங்குறாங்க. அப்படி இறங்கும் போது தாங்க ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் டார்ச் லைட்டை கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஒத்தையடி பாதைக்குள்ளாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உள்ள போக போக ஒரு அனத்தல் சத்தம் கேட்குதுங்க. இந்த அனத்தல் சத்தம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான அனத்தல் சத்தம் கேட்குதுங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுறது. ஒருவேளை இதா இருக்குமோ அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த எல்லாருமே பயம் வந்துருச்சு. இருந்தாலும் உள்ள போறாங்க. அப்படி உள்ள போகும்போது ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை நம்மளுடைய சக்திவேலுடைய அப்பா பாக்குறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல சக்திவேல் மல்லாக்க படுத்திருக்கிறார். கீழே தரையில படுத்திருக்கிறாரு. ஆனா உடம்புல ஒரு ட்ரெஸ் இல்ல. ஆனா அவருடைய நெஞ்சிக்க மேல பெண்ணுடைய உருவம் இருக்கிறத பாத்துடுறாங்க. பார்த்தது இவங்க டார்ச் லைட் அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அந்த உருவம் புகை மாதிரி அந்த இடத்துல காணாமல் போயிருதுங்க. ஆனா நம்மளுடைய சக்திவேலுக்கு எந்த நினைவும் இல்லைங்க. அவரு ஏதோ ஒரு கனவு உலகத்துக்குள்ளாடி இருக்கிறது மாதிரி அவருக்கு தோணி இருக்குது அந்த டைம்ல. ஆனா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத அவரால் தெரிஞ்சுக்கிடவே முடியலைங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்து சக்திவேலை 3 பேராவது தூக்குறாங்க. தூக்கவே முடியலங்க. ரொம்ப வெயிட்டா இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் விடலைங்க. வந்தவங்க எல்லாருமே நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்கள் தான். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தூக்கி தோல்ல போட்டு ஆட்டோல ஏத்துறாங்க. அவர் ஒரு மாதிரி பல்லையெல்லாம் கடிச்சுக்கிட்டு பயங்கர உக்கிரமா இருக்கிறாரு அப்படிங்கறது மாதிரி காட்டுறாருங்க. இருந்தாலும் போன நபர்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவங்க தான். தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா எங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னாக்கி வீட்டுக்கே கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுல கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு வயசான தாத்தாவும் ஒரு பாட்டியும் இருக்கிறாங்க நான் சொன்னேன் இல்லையா, அந்த தாத்தாவுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் தெரியும். என்ன அப்படின்னா, அவர் ஐயனார் சாமியை வழிபடக்கூடிய ஒரு நபருங்க. அதுவும் இல்லாம அவருக்கு மேல ஐயனார்லாம் ஆடுவாராம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தாங்க அந்த தாத்தா. அந்த தாத்தா பார்த்த உடனே சொல்லிட்டாரு, என்ன அப்படின்னா, இது மோகினி அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. சொல்லிக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய இடுப்புல எப்பவுமே கொஞ்சம் திருநூறு வச்சிருப்பாரு. அந்த திருநூரை எடுத்து அப்படி நெத்தியில போடுறாரு. அதுக்கு பிறகு தண்ணீர் அடிக்கிறாரு. அதன் பிறகு நம்மளுடைய சக்திவேல் அந்த சுய நினைவுக்கு வர்றாருங்க. அப்படி சுய நினைவுக்கு வந்தவர், அவ எங்க நான் அவ கூட தானே இருந்தேன், என்ன எதுக்கு தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போறாரு, மல்லு கட்டுறாரு. ஆனா அந்த இடத்துல அவங்க அப்பா பலார்னு ஒரு அறையை கொடுத்து உட்கார்றா கீழே அப்படின்னு சொன்னோன்னா உட்கார்ந்துடுறாருங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அப்படியே உட்கார்ந்துடுறாருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த தாத்தா இருக்கிறாரு, அவரு தாங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி நீ ஒரு மோகினி கிட்ட மாட்டிக்கிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நீ அதாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச பொண்ணு உண்மையிலே அந்த பொண்ணு ஒரு வீட்டினுடைய மருமகள் தான். அவளாட்டு எப்பமாவது உன்ட காசு வாங்கினாளா? இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பேசுறாரு. என்ன அப்படின்னா, தன்னுடைய கணவனை அனுப்பித்தாங்க அந்த பெண் காசு வாங்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பெண் எக்காரத்தை போட்டும் அந்த இடத்தை விட்டு கீழே வராது. அதாவது மொபைல் வழி பேசக்கூடிய பேச்சு தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாதுங்க. அந்த மாதிரி தானே உனக்கு இந்த காதல் நடந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல நம்மளுடைய சக்திவேலுடைய அப்பா எடுத்து சொல்றாருங்க. ஆனாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல சக்திவேலால அந்த பொண்ணை மறக்க முடியல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் அதை தான் செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே தோணிருது அந்த இடத்துல. இவன் அந்த பொண்ணை விட்டு மாற மாட்டான் அப்படிங்கிறது மாதிரி. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 நாள்ல அவங்க அக்காவுக்கு கல்யாணம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கல்யாணம் கிடையாதுங்க, அது 10 நாள்ல வந்து நிச்சயதார்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குங்க. இந்த நேரத்துல நம்மளுடைய சக்திவேல் அந்த பொண்ணை தேடி போறதும், இவங்க போய் ஆட்டோல தூக்கிட்டு வர்றதும், இது அப்படியே கொஞ்ச நாளா நடக்குதுங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சது. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. சரி, ஏதாவது ஒரு கோவில்ல கொண்டு இவனை அடைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதுக்காக இவரை வந்து தூக்கிட்டு போகணும். ஆனா இவரு அந்த கோவில் பக்கம் எல்லாம் கூட்டிட்டு போன உடனே எல்லாருடைய கையும் தட்டி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிருவாரு. அது அவருடைய உடம்புல துணி கூட இருக்காதுங்க, அந்த மாதிரி ஓடுவாராம். அப்படி ஓடி ஏதாவது ஒரு சுடுகாட்டு பக்கம் போய் காணாமலே போயிடுவாராம். அதுக்கு பிறகு நள்ளிரவு இல்லைன்னா விடிய காலையில அவர் வந்து சேருவாரு அப்படிங்கிறது மாதிரி தாங்க நடந்துகிட்டே இருந்திருக்குது. அந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பகல் டைம்ல வர்றாரு. அதாவது அவங்க அக்காவுக்கு இனி 2 நாள்ல வந்து நிச்சயதார்த்தம் இருக்குது. அவங்க அக்காவுக்கு வந்து 2 நாள்ல நிச்சயதார்த்தம் இருக்கிறதுனால இவரும் வந்து மாட்டிக்கிறாரு. இவரை கெட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஐயனார் கோவிலுக்கு தாங்க கொண்டு போறாங்க. அப்படி ஐயனார் கோவிலுக்கு உள்ளாடி வச்சு கயிறு போட்டு கெட்டி வச்சிடுறாங்க. என்ன அப்படின்னா, இவன் இதை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த சித்தப்பா மகன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து 2 நபர்களை இவருக்கு பாதுகாப்பாட்டே அந்த கோவிலுக்கு பக்கத்துல அப்படி இருக்க வச்சிடுறாங்க. இவன் உள்ள கிடக்கட்டும், நீங்க வந்து வெளியே இருக்க, இவன் தண்ணி கட்டாலும் கொடுக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஏன்னா அக்காவுக்கு கல்யாணம். ஆனா அந்த நேரத்துல அங்க நடந்த சம்பவம் தாங்க அதிபயங்கரமா இருந்திருக்குது. இந்த சம்பவத்தை சொன்னது யாருன்னா, அவங்க சித்தப்பா மகன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 பேர்ல ஒருத்தர் தாங்க நம்மளுடைய சக்திவேல்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இவரை உள்ள போட்டு கெட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படி கெட்டி வச்சிருக்கும் போது அந்த கோவிலை சுத்தி கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, அந்த கோவில்ல இருந்து ஒரு 100 மீட்டர் சுத்தளவுல ஒரு சுழல் காத்து மாதிரி அப்படியே எழும்பி இருக்குங்க. அந்த சுழல் காத்து அப்படியே இவங்களை சுத்தி 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 வந்து ஒரு 3 தடவை சுத்திக்கிட்டு அங்க இருந்து போயிருக்குங்க. இதை பார்த்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 2 பேரும் பயந்துட்டாங்க. அந்த தம்பின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க 2 பேருமே பயந்துருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வேலை நம்ம ஐயனார் தான் வாராரோ புயல் மாதிரி அப்படின்னு நினைச்சு பயந்துருக்கிறாங்க. ஆனா அந்த கோவிலுக்கு உள்ளால அதால வர முடியல அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே இது ஐயனார் கிடையாது, இது வேற எதுவோ அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஐயனார் சாமியுடைய திருநீரை எடுத்து அப்படியே நெத்தில எல்லாம் மேல உடம்பு, அதாவது உடம்பு ஃபுல்லாவே பூசிட்டாங்க. அப்படி பூசிக்கிட்டு இருக்கும்போது அந்த புயல் மாதிரி உருவான, அந்த சுழல் மாதிரி உருவான அந்த புகை அப்படியே அங்கிருந்து காணாம போயிருது. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அக்காவுடைய நிச்சயதார்த்தம் நடக்குதுங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த புடவை மாற்றுதல் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு இவங்க குடும்பத்துக்குள்ளாடி இருக்குது. இந்த சடங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு, அதாவது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஒரு புடவை கொடுப்பாங்க. அந்த புடவையை வந்து பெண் வந்து கட்டிக்கிட்டு வந்து உட்காரணும். அப்படி உட்கார்ந்த பிறகுதாங்க அவங்களுக்குள்ள அந்த சம்பிரதாயம் மோதிரம் மாற்றுதல், அந்த மாதிரி செயின் போடுதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சாயங்கால நேரம் தாங்க இவங்களுக்கு அந்த நிச்சயதார்த்தம் நடக்குது. ஒரு 6:30 மணிக்கு மேலதாங்க இந்த நிச்சயதார்த்தம் நடக்குது. ஆனா என்னன்னா, இந்த துணி புடவை மாற்றுதல் கொடுப்பாங்க இல்லையா, அப்படி புடவை மாற்றுதல் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு நம்மளுடைய சக்திவேலுடைய அக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, பாத்ரூம் பக்கம் போறாங்க. போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகுது, வரல, வெளியே வரல. அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் வெளியே வரல. அப்போ அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபுல்லா ஒத்தைக்கு உள்ள போயிருக்கிறா, நீங்க யாராவது கூட போனீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய சக்திவேலுடைய அப்பா வந்து அங்க நிற்கக்கூடிய அவங்களுடைய குழந்தையா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சித்தி, நம்மளுடைய சக்திவேலுடைய சித்தி, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள்ட்ட தான் கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க யாருமே உள்ள போகலைங்க. அப்ப ஏன் போயிட்டு இனி வராம இருக்கிறா, கதவை தட்டுங்க அப்படின்னு சொல்லி கதவை தட்டுனா கதவு ஓப்பன்ல தாங்க இருக்குது. அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்க்கும்போது அங்க ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சக்திவேலுடைய அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இறந்து கீழே கிடக்குறாங்க. அவங்களுடைய உயிர் போய் அவங்க பாடி மட்டும் தாங்க உள்ள கிடக்குது. இதை பார்த்து அந்த குடும்பமே கதற ஆரம்பிச்சிருது. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கிருந்து உடனே கிளம்பிடுறாங்க. அந்த பெண் இறந்துட்டாங்க. அவங்களை கொண்டு போய் மருத்துவ செக்கப் எல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்தாலும் அந்த பெண் வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு தான் அந்த பெண் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வருதுங்க. இது தெரிய வந்து அடுத்த செகண்ட் இனி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயனார் கோவில்ல நம்மளுடைய சக்திவேல் கெட்டப்பட்ட நிலைமையில இருந்தார் இல்லையா, கையெல்லாம் கெட்டப்பட்டு தான் அந்த கோயிலுக்குள்ள வச்சிருந்தாங்க. அவர் தெளிவா பேச ஆரம்பிக்கிறாருங்க. என்ன பேசுறாரு அப்படின்னா, அந்த 2 தம்பிகள் இருந்தாங்க இல்லையா, அவரை கூப்பிட்டு என்ன அவுத்து விடுங்க, எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, இன்னைக்கு என்னுடைய அக்காளுடைய நிச்சயதார்த்தம், எனக்கு அங்க போகணும் சொல்லிட்டு
பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு பயங்க, அவுத்து விட்டு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்மகிட்ட தான் எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சவங்க அவுத்தே விடல. அப்படியே வச்சுட்டே இருக்கும்போது அவர் தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, டே எனக்கு தெரியுதுடா, ஏதோ ஒண்ணு என் உடம்புல இருந்து இப்ப தாண்டா வெளியே போயிருக்குது, எப்படியாவது என்ன கூட்டிட்டு போங்கடா, என் அக்காளுடைய நிச்சயதார்த்தத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கறது மாதிரி கதற ஆரம்பிச்சிட்டாருங்க சக்திவேல். சக்திவேல் கதர்னதை பார்த்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மனசு இறங்கிறது, கேட்டை ஓபன் பண்ணிடுறாங்க. இவரும் வெளியே வந்துடுறாருங்க. வெளியே வந்த உடனே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டை நோக்கி தாங்க ஓடுறாரு. அப்படி ஓடி போய் பார்க்கும்போது அங்க என்ன நடந்திருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அக்கா ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து பாடியை கொடுத்து விட்டுட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் எதுவும் பண்ணல. ஏன்னா இது ஒரு வீட்டுக்குள்ள யதார்த்தமா நடந்த ஒரு மரணம் அப்படிங்கிறதுனால அந்த போஸ்ட்மார்ட்டம் எதுவும் பண்ணாம தாங்க அந்த பாடி அனுப்பி இருக்கிறாங்க. அந்த பாடி வீட்டுக்கு வந்திருக்குது. இவரும் கரெக்டா வந்து நிக்கிறாருங்க. வந்தவர் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தாரு. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அக்கா இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுறாங்க. அழுத உடனே அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு, இவனை யார் அவுத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கோவம் வருதுங்க. ஏன்னா இவருக்கு மேலதானே அந்த ஒரு மோகினி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இருந்து இல்லையா. அந்த இடத்துல அந்த சித்தப்பா மகனும் வந்துடுறாங்க. அந்த 2 பசங்களும் வந்துடுறாங்க. வந்து விஷயத்த சொல்றாங்க. அவன் தெளிவா பேசினா, அதனாலதான் அவுத்து விட்டேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே செறிஞ்சுக்கிட்டு அவர் அழக்கூடியதை பார்க்கும்போது அவருடைய உடம்புல மோகினி இருந்தது மாதிரி தெரியல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கா வந்து இறந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 3 மாசங்கள் இவருக்கு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே வரல. அந்த மோகினியால இவருக்கு எந்த பிரச்சனையும் வரல. இவங்க அக்கா இறந்த பிறகு அந்த குடும்பம் கொஞ்சம் நல்லாக ஆரம்பிக்குது. அதன் பிறகு ஒரு பொண்ணு வந்து இவரை கல்யாணம் பண்ணதுக்கு ஆசைப்படுது. ஒரு டீச்சர் படிச்சிருக்காங்க. அவங்களதான் இப்ப கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. அந்த பொண்ணு தாங்க லவ் பண்ணி மறுபடியும் இவரை கல்யாணமும் பண்ணிருதுங்க. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் ஆகுதுங்க. அந்த பிரச்சனைக்கு பிறகு அவருக்கு ஒரு குழந்தையும் வந்துடுது, நம்மளுடைய சக்திவேலுக்கு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பெண் குழந்தை தான். அந்த பெண் குழந்தைக்கு தன்னுடைய அக்காவுடைய பேரை தான் வைக்கிறாரு. அது ஒரு யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம் தான். தன்னுடைய அக்காவுடைய பேரை வச்சிடுறாரு. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்க நிறைய கோயில்களுக்கு போறது வழக்கங்க. இந்த கல்யாணத்துக்கு பிறகு நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி போகக்கூடிய இடத்தில் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அங்க இருக்கக்கூடிய பூசாரிகள், இந்த சாமி வந்து ஆடுவாங்க இல்லையா, அந்த சாமிகள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உன்னுடைய அக்காவுடைய ஆன்மா தான் உன்னை காப்பாத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு எதுவுமே புரியல. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாங்க ஒரு பெரிய ஒரு விஷயமே வெளியே தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண், அதாவது நம்மளுடைய சக்திவேலுடைய அக்கா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மோகினியை நேருக்கு நேரா சந்திச்சிருக்காங்க அந்த பாத்ரூமுக்கு உள்ளாடி. ஏன் அப்படின்னா, இந்த மோகினியால அந்த இடத்துக்கு, அதாவது நம்மளுடைய சக்திவேலை கட்டி வச்சிருக்காங்களே ஐயனார் கோவில், அங்க போக முடியல. அதனால உன் குடும்பத்துல இருக்க உங்க அப்பாவை நான் கொல்ல போறேன் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல, அந்த பாத்ரூமுக்குள்ள பேசியிருக்குது. அந்த இடத்துல அந்த பெண் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, நீ எங்க அப்பாவையும் விட்டுரு, என் தம்பியையும் விட்டுரு, என் உயிரை வேணா நீ எடுத்துக்க, உனக்கு நான் சாதகமா இருப்பேன் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் சத்திய வாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அந்த மோகினி தாங்க இந்த பெண்ணுடைய உயிரையும் எடுத்துட்டு போயிருக்குது. அப்படி எடுத்த பிறகுதாங்க அந்த மோகினிக்கே ஒரு ட்விஸ்டா இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சக்திவேலுடைய அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்ரகாளி அம்மனை வந்து பயங்கரமா வழிபடக்கூடிய ஒரு பெண்ணா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அந்த பத்ரகாளியுடைய அம்சமும் இருந்திருக்குங்க. அப்படி இருந்ததுனால இந்த பெண், அதாவது இந்த மோகினி சக்திவேலுடைய அக்காவை கொன்னதுனால அந்த இடத்துல சக்தி பெற்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அக்கா தாங்க. யாரு? நம்மளுடைய சக்திவேலுடைய அக்காவுடைய ஆன்மாவுக்கு பயங்கரமான சக்தி வந்திருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த மோகினிய அப்படியே அழிச்சிருக்குங்க. அப்படி அழிச்ச பிறகு தன்னுடைய தம்பி கிட்ட அது வர முடியல, அங்கிருந்து ரிலீஃப் ஆயிடுச்சு. அதாவது அவங்க தம்பிக்கு அந்த பிரச்சனை இல்லாம போயிருக்குது. சக்திவேலுடைய அக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த வீட்டுடைய குலதெய்வம் மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க ஒரு குலதெய்வமா தான் இருக்கிறாங்க. எங்க வீட்டுல வந்து நாங்க சாமி போட்டோ மாதிரி எங்க அக்காவுடைய போட்டோவை வச்சு வழிபட்டு இருக்கிறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு முன்னக்கூட்டியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருந்தாரு நம்மளுடைய சக்திவேல். சக்திவேலுடைய லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.